தகவல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து சிறந்த செய்திகளை நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். நினைவூட்டுதல் என்பது ஒரு கலை. பல நேரங்களில் அந்த நினைவூட்டுதல் தேவைப்படுகிறது. அரசு அலுவலகங்களுக்கு போனால் இந்த தொடரை பலரும் பல நேரங்களில் கேட்க முடியும். என்ன சொல்லுவார்கள் என்றால், அந்த ஆளுக்கு 3 ரிமைண்டர் போட்டாச்சு, ஒன்றும் பதிலே வரல என்று சொல்லுவார்கள். இந்த ரிமைண்டர் போடுவது, நினைவூட்டுவது அரசு அலுவலகங்களில் சில வேளைகளில் ஒரு தொடர் பணியாகவே நடைபெற்று கொண்டிருக்கும். அதாவது அந்த நினைவூட்டல் கடிதம் போட்டதோடு வேலை முடிந்து விட்டது, பிறகு அவனிடமிருந்து விடை வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் 15 நாள்களுக்கு ஒரு முறை, 20 நாள்களுக்கு ஒரு முறை ஒரு நினைவூட்டல் கடிதத்தை போட்டுவிட்டு அதோடு நிறுத்தி விடுவது என்பதும் பல நேரங்களில் நாம் பார்க்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சில இடத்திலே நாம் சில உதவிகளை கேட்டிருப்போம். அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், செய்ய விரும்புகின்றவர்களாகவும் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த நினைவூட்டல் தேவைப்படும். செய்ய வேண்டும் என்று கருதியிருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளின் காரணமாக அல்லது போதுமான கவனமின்மை காரணமாக, இரண்டும் காரணமாக இருக்கலாம். பணிகளின் அழுத்தமும் காரணமாக இருக்கலாம், அவர்களுக்கு நம் மீது கூடுதல் அக்கறையின்மையும் காரணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு முறை நினைவூட்டினால் அந்த பணி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நாம் நினைவூட்ட தவறிவிடக்கூடாது. அதனை ஆங்கிலத்திலே இன்றைக்கு எப்படி எழுதுகிறார்கள் என்றால், திஸ் இஸ் a gentle reminder என்று எழுதுகிறார்கள். நினைவூட்டுவதிலும் கூட இது மிக மென்மையான நினைவூட்டுதல், தவறாக கருதி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாம் இன்னொருவரிடத்திலே உதவி கேட்டிருக்கிறோம். அப்படி உதவி கேட்கிறவரிடத்திலே நாம் அதட்டி கேட்க கூடாது, முடியாது. எனவே இட்ஸ் a gentle reminder, இது மிக மென்மையான ஒரு நினைவூட்டலாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு இயல்பையும் இன்றைக்கு பார்க்கிறோம். நான் இதுவரை சொன்னதெல்லாம் பிறருக்கு நினைவூட்டுதல் பற்றியது. பல நேரங்களில் நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ள வேண்டிய நேரமும் வருகிறது. நாமே பல பணிகளை மறந்து போகிறோம். சிலருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அதனை வேலைகளுக்கு இடையிலே மறந்து போகிறோம். நாம் செய்ய வேண்டிய பணிகளை எண்ணத்தில் வைத்திருக்கிறோம், ஆனால் அவைகளை செய்ய மறந்து போய்விடுகிறோம். அப்படி மறந்து போகிற போது நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை எப்படி செய்யலாம்? நான் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது, அன்றைக்கு எங்கள் கல்லூரியின் முதல்வராக இருந்த, இன்றைக்கு மறைந்து போய்விட்ட நாயனார் என்று ஆங்கில பேராசிரியர், அவர்தான் என்னிடத்தில் மிக அன்பாக சொன்னார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நான் சொல்லுகிறேன் என்று அதனை பின்பற்றுங்கள் என்றார். நீண்ட காலம் பின்பற்றி கொண்டு இருந்தேன். இடையில் தொய்வு ஏற்பட்டு மறுபடியும் அதனை இப்போது செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அவர் சொன்னது மிக எளிமையான ஒரு வழிதான். ஒரு சின்ன ஏடு, ஒரு பைக்குள் அடங்குகிற அளவுக்கு ஒரு 10-15 பக்கங்கள் இருந்தால் கூட குற்றமில்லை. அதனை எப்போதும் பையில் வைத்து கொள்ளுங்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மறைந்து போன திரைப்பட தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் எப்போதும் கையில் அந்த காலத்திலேயே ஒரு பதிவு நாடாவை, டேப் ரெக்கார்டரை பைக்குள் வைத்திருப்பார் என்று சொல்லுவார். ஒரு மகிழுந்திலே போகிற போது ஒரு பெரிய இடம் காலியாக இருக்கிறது என்று சொன்னால் உடனே அவர் அதிலே பதிவு செய்து விடுவாராம். நான் இந்த இடத்தில் போய் கொண்டிருக்கிறேன், இந்த பகுதியில் இப்படி ஒரு இடம் காலியாக இருக்கிறது, அது யாருடைய இடம், விலைக்கு வருகிறதா என்ன என்று விசாரித்து வையுங்கள் என்று அதனை சொல்லி வைத்து விடுவாராம். இப்படி அவர் சொன்ன தகவல்களெல்லாம் அன்றைக்கு இரவோ அடுத்த நாள் காலையிலேயோ அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டு அந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு அதற்கான விடைகள் அடுத்த நாள் காலையில் அவருடைய மேசையில் வந்து இருக்கும் என்று சொல்லுவார்கள். இது ஒரு நிர்வாக திறனை காட்டுகிற ஒன்று. அப்படி நாம் இன்றைக்கு அப்படி ஒரு பதிவு நாடா இல்லை என்றாலும் குறைந்தது ஒரு தாழை ஏட்டை, சின்ன ஏட்டை கையிலே வைத்து கொண்டால், என்ன பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வைத்து கொண்டால் அது நமக்கு நினைவூட்டும். நாம் மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது போல நமக்கு நாமே நினைவூட்டி கொள்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வழி, மிக எளிமையான வழியும் கூட. இன்றைக்கு காலையில் யார் யாருக்கு தொலை பேச வேண்டும், என்னென்ன பணிகளை இன்றைக்கு முடிக்க வேண்டும், இந்த வாரத்தில் முடிக்க வேண்டிய பணிகள் எவை என்று சுருக்கமாக எழுதி
நம் பைக்குள் நாம் வைத்து கொண்டால் அவற்றை எடுத்து பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமானது. எழுதி வைப்பதோடு வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் எழுதாமலேயே கூட இருக்கலாம். எழுதி பைக்குள் வைத்துவிட்டு குறிப்பிட்ட இடைவெளி நேரங்களிலே அதனை எடுத்து பார்த்து முடித்த காரியங்களை அடிக்கோடிட்டு கொண்டால் நாம் பல பணிகளை மறக்காமல் செய்ய முடியும். இவையெல்லாம் அன்றாட வாழ்வில் மிக எளிமையாக நாம் கடைப்பிடிக்கக்கூடிய, நம்முடைய பணிகளை சரியாக செய்யக்கூடிய, இன்னமும் சொன்னால் நம்முடைய நண்பர்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்வுகளாக இவை இருக்கும். வேறொன்றும் இல்லை. மிக குறிப்பாக இந்த பணிகளை நாம் அவர்கள் கேட்காமலேயே செய்து விடுகிறோம், அவர்கள் நினைவூட்டாமலேயே நாம் பணியாற்றி விடுகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கே வியப்பாக இருக்கும். நீங்கள் பையிலே எழுதி வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம் வேலையை நாம் சரியாக செய்வதற்கு நமக்கு என்னதான் நினைவாற்றல் இருக்கிறது என்பது உண்மையானாலும் வேறு வேறு பணிகளுக்கு இடையில் இவை மறந்து போகும் என்பதுதான் உண்மையும் கூட. அப்படி மறந்து போகாமல் சின்ன சின்ன செயல்களையும் செய்து முடிப்பதற்கு மற்றவர்களுக்கு மட்டும் நினைவூட்டுகிறவர்களாக நாம் அல்லாமல் நமக்கு நாமே நினைவூட்டி கொள்பவர்களாகவும் இருப்பதற்கு இந்த முறை பயன்படும் என்பதைத்தான் அன்றைக்கு அவர் சொன்னபோது நான் உணர்ந்தேன். அதை செயல்படுத்துகிற வேளையில் அது எத்தனை எளிதாகவும் எவ்வளவு நேர்த்தியாக நாம் பணிகளை முடிப்பதற்கு உதவியாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். எனவே மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவூட்டி கொண்டே இருப்பது நம்முடைய கடமை என்று சொல்லுவார்கள். அது மக்களுக்கு மட்டும் இயல்பில்லை, மறந்து கொண்டே இருப்பது மூளையின் இயல்பாகவும் அதை நினைவூட்டி கொண்டே இருப்பதும் மூளையின் வேலையாகவும் இருக்க வேண்டும். இரண்டையும் மூளைதான் செய்கிறது. மறக்கவும் செய்கிறது, நினைவூட்டி கொள்ளவும் செய்கிறது. எனவே நினைவூட்டுதல் என்பது ஒரு கலை. அந்த நினைவூட்டுதலை பிறருக்கும் நமக்கும் மிகச் சரியாக நாம் நிகழ்த்துவோம் என்றால் பல பணிகள் தடையில்லாமல் தயக்கமில்லாமல் நிறைவேறும் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும்.